அதுக்கப்புறமா அடுத்த வார்த்தையில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அப்பயும் அவரே சொல்லிடுறாரு, நீங்க கண்டிப்பா நியாயம் செய்வீங்க ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் செய்வீங்க, ஜனங்களுக்கு நியாயம் செய்வீங்க. கர்த்தாவே, என் நீதியின் படியும் என்னிலுள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய். இப்ப கடைசி என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீதி இருந்துச்சுன்னா, நான் ஒருவேளை நீதி செஞ்சிருந்தேன்னா, இப்ப நம்ம கேக்குறோம், நான் நல்லது தான் செஞ்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம நல்லது செஞ்சோமா இல்லையான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப நம்ம நல்லது செஞ்சோமா அப்படின்றத தாவீது என்ன பண்றாரு, ஒருவேளை நான் நல்லது செஞ்சிருந்தா எனக்கு இறங்குங்க அப்படின்ற மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. கர்த்தாவே, என் நீதியின் படியும், அப்ப எனக்கு என்னென்ன நான் நீதி பண்ணிருக்கணும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் நிறைய நீதி செஞ்சிருக்கல ஆண்டவரே, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கேன், அதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் செய்யுங்க. இப்போ பகைஞர் எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கல்ல, நான் எவ்வளவு நீதியா இருந்திருக்கேன், நியாயமா இருந்திருக்கேன், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அடுத்தது துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும். துன்மார்க்கன் என்ன பண்றான்? பொல்லாங்க வருவித்து கொண்டிருக்கிறான். பொல்லாத கஷ்டத்தை கொண்டு வரான், இது மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். அந்த பொல்லாங்க என்ன பண்ணுங்க? ஒழிய பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுருங்க. நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதிமான் யார்? அவர் என்ன சொல்றாரு? என் நீதிமான் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஸ்திரப்படுத்துங்க. அப்ப என்ன நீங்க ஸ்திரப்படுத்துங்க. இந்த அவன் துன்மார்க்கன், அதனால அவனுடைய பொல்லாங்க ஒளிய பண்ணிருங்க. நான் நீதிமானா இருக்கேன், என்ன ஸ்திரப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லி